வணக்கம் துலாம் ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா, இந்த ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இத்தனை நாளா நீங்க எத்தனையோ அவமானங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள்னு எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு கட்டத்துல இனிமேல் இந்த வாழ்க்கையே வேணான்னு கூட சில பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த இருண்ட காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் 7க்கு மேல கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுது. முக்கியமா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய உறவு நுழைய போகுது. அந்த உறவால உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொன்னா அதுல எந்த தப்பும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த நபர் யார், அவங்க வந்தா என்ன நடக்கும், இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு 10 அறிகுறிகள் மூலமா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதை பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பேச போறோம். தயவு செஞ்சு இதை முழுசா கேளுங்க. அப்போதான் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மாயாஜாலத்தை நீங்க முழுமையா உணர முடியும். இதெல்லாம் ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உங்க சொந்த கஷ்டத்தை கூட ஓரமா வச்சுட்டு அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை சுத்தி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல நீங்க நல்லவங்களா இருந்து ஏமாந்ததுதான் மிச்சம். காதலா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், நீங்க கொடுத்த உண்மையான அன்புக்கு உங்களுக்கு திரும்ப கிடைச்சது வெறும் கண்ணீரும் வலியும் தான். இதுக்கு மேல யாரையும் நம்பவே கூடாது, யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசக்கூடாதுன்னு நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருங்கி போய் உக்காந்துருப்பீங்க. ஆனா பிரபஞ்சம் உங்களை அப்படியே விட்டுடாது. உங்களுக்கான ஒரு சிறப்பான பரிசை இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் அது கொடுக்க போகுது. அந்த நபர் உங்களை தேடி வரும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தானா பிறக்கும். அதுதான் முதல் அறிகுறி. ரொம்ப நாளா இருட்டி கிடந்த உங்க மனசுக்குள்ள யாரோ ஒருத்தர் புதுசா விளக்கு ஏத்தி வச்ச மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியும். எந்த ஒரு காரணமும் இல்லாம நீங்க தனியா இருக்கும்போது கூட சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது ஒரு புது உற்சாகம் பொங்கும். 2வது அறிகுறி என்னன்னா, உங்க மேல உங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். இத்தனை நாளா நம்மளால முடியுமா, நாம இதுக்கு சரிபட்டு வருவோமான்னு தயங்கி நின்ற நீங்க எடுத்த காரியத்தை ரொம்ப தைரியமா செஞ்சு முடிப்பீங்க. அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கான அந்த அதிர்வுகள் உங்க மனசுல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு ஏங்கி தவிச்ச உங்களுக்கு உங்களை முழுசா புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கிடைக்க போறாங்கன்ற உள்ளுணர்வு உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அதனால உங்க வேலைகள்ல ஒரு தெளிவு பிறக்கும். 3வது அறிகுறியா உங்களுக்கு அடிக்கடி சில கனவுகள் வரும். அந்த கனவுல யாரோ ஒருத்தர் உங்களை பாதுகாக்கிற மாதிரியோ அல்லது நீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு புது இடத்துல அவங்க கூட கைகோத்து நடந்து போற மாதிரியோ தோணும். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற ஒரு முன்னெச்சரிக்கை. அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் வரமாட்டாங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு தோழனா, இல்லைன்னா ஒரு உண்மையான காதல் உறவா கூட வரலாம். அவங்க வந்த பிறகு உங்க பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஒரு பெரிய மாற்றம் நிகழும். அது மட்டும் இல்லாம 4வது அறிகுறியா உங்க சுபாவத்திலேயே நிறைய மாற்றங்களை நீங்க கவனிப்பீங்க. எப்பவுமே கோபப்படுற நீங்க கோபம் குறைஞ்சு ஒரு ஆழமான அமைதி உங்களை ஆட்கொள்றத உணர்வீங்க. முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. ஆனா இப்போ ரொம்ப பக்குவமா நிதானமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி நடக்கிற நெகட்டிவ் விஷயங்களை நீங்க பெருசா கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்க உள் மனசுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்குன்னு. அந்த உறவு உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான வெற்றி பாதையை பிரபஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சில சமயங்கள்ல நீங்க தனியா இருக்கும்போது கூட யாரோ உங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணும். ஆனா அது எந்த பயத்தையும் கொடுக்காது, ஒரு விதமான பாதுகாப்பான அரவணைப்பை தான் கொடுக்கும். இது எல்லாமே ஏப்ரல் 7க்கு அப்புறம் அந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது அதோட கதிர்வீச்சுகள் உங்க ராசிநாதன் சுக்கிரன் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற சுப பலன்கள் உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வரும். உங்களை பாக்குறவங்களுக்கே உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியுதுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சு நடத்த எல்லாமே ரொம்ப சாந்தமா மாறப்போகுது. 5வது அறிகுறியா உங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தானே சரியாகும். இது அந்த புது உறவோட அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேர்றத குறிக்குது. நீங்க தேடி போகாமலேயே சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பண வரவா கூட இருக்கலாம். உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலைகள் உருவாகும் போது இயற்கையாவே இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் காந்தம் மாதிரி உங்களை தேடி ஒட்டி கொள்ளும். 6வது அறிகுறியா உங்க வாழ்க்கையில நடக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிப்பீங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் தானா உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுத்தி உருவாகிற அந்த நல்ல அதிர்வலைகள் தான். அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே உணர்த்துற மாதிரி உங்களை
சுத்தி இருக்கிற சூழ்நிலையே ரொம்ப சாதகமா மாறும். உங்களுக்கு எங்கேயோ முடங்கி கிடந்த பணம் கைக்கு வந்து சேரும். யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய உதவி எதிர்பாராத விதமா கிடைக்கும். அந்த நபர் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க மூலமா ஒரு பெரிய காரியம் கைகூடும். இது எல்லாமே ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்க போற அந்த மாயாஜாலத்தோட ஒரு சின்ன ஆரம்பம் தான். துலாம் ராசி நேயர்களே, நீங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போயிருக்கும். ஆனா இனிமேல் அப்படி நடக்காது. உங்க நியாயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு உங்க தரம் உயர போகுது. 7வது அறிகுறியா உங்க உடம்புலயே ஒரு புது தெம்பு வர்றத நீங்க உணர்வீங்க. இத்தனை நாளா ஏதோ ஒரு சோர்வு எப்பவுமே உங்களை அழுத்திட்டு இருந்திருக்கும். இரவு நேரத்துல சரியா தூக்கம் வராம மனசுக்குள்ள ஏதேதோ குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி இருக்காது. படுத்த உடனே ரொம்ப நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புது உத்வேகத்தோட எந்திரிப்பீங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கே தோணும். இந்த மன அமைதி தான் அந்த புதிய உறவு உங்களுக்காக கொண்டு வர போற மிகப்பெரிய சொத்து. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காகவே ஒருத்தர் இருக்காங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்களுக்கு 1000 யானை பலத்தை கொடுக்கும். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற அந்த உறவு சாதாரணமான உறவு கிடையாது. அது உங்க கண்ணீரை துடைக்க போற, உங்க காயங்களுக்கு மருந்து போட போற ஒரு ஆத்மார்த்தமான உறவு. அவங்க உங்க குடும்பத்துல ஒருத்தரா வரலாம், இல்லைன்னா தொழில் ரீதியா உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா வரலாம். எப்படி வந்தாலும் அவங்களால உங்க வாழ்க்கை தரம் பல மடங்கு உயர போகுது. 8வது அறிகுறி ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் காரணமே இல்லாம உங்களை விட்டு விலகி போவாங்க. இதுக்காக நீங்க வருத்தப்படவே கூடாது. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் உள்ளே வரணும்னா உள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியே போகணும். அது இயற்கையோட விதி. உங்க வாழ்க்கையில குப்பையா சேர்ந்து இருக்கிற அந்த போலியான உறவுகள் எல்லாம் தானா உதிர்ந்து போகும்போது தான் அந்த உண்மையான உறவுக்கு இடம் கிடைக்கும். சில சமயம் ஏன் இவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னு நீங்க கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் உங்களுக்கு புரியும் அவங்க போனது எவ்வளவு பெரிய நல்லதுன்னு. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு பார்வையை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். கெட்ட எண்ணம் கொண்ட யாருமே இனிமே உங்க பக்கத்துல கூட வர முடியாது. அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்க போறாரு. 9வது அறிகுறியா உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு அதிகமா வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு சந்தேகத்துல இருந்தவங்க கூட திடீர்னு ஒரு தெய்வ நம்பிக்கையை உணர்வீங்க. எந்த ஒரு கோயிலுக்கும் போகணும்னு தோணும். வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடும் போது மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இது எல்லாமே உங்க குலதெய்வம் உங்களுக்கு துணையா நிக்குது அப்படிங்கறத காட்டுது. அந்த புது உறவை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக உங்க குலதெய்வமே வேலை செய்யுதுன்னு தான் சொல்லணும். சில நேரங்கள்ல நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வெளிச்சம் உங்க கண்ணுக்குள்ள தெரியற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு தெய்வீக சக்தி உங்களை சுத்தி அரணா இருக்கிறத குறிக்குது. இந்த ஏப்ரல் 7க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு விஷயமே ஏதோ ஒரு காரணத்தோட தான் நடக்கும். எதையுமே தற்செயலா நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொன்னும் உங்களை அந்த வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போற படிக்கட்டுகள். 10வது அறிகுறி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா வழிகாட்ட ஆரம்பிக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, எந்த முடிவை எடுக்கலாம், எதை எடுக்க கூடாதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குரல் ரொம்ப சரியா சொல்லும். அந்த குரலை நீங்க முழுசா நம்பலாம். அந்த உள்ளுணர்வு தான் அந்த புதிய உறவை உங்களுக்கு அடையாளம் காட்ட போது. அந்த நபர் உங்க முன்னாடி வந்து நிக்கும் போது இவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கான ஆளு அப்படிங்கறத உங்க மனசு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம சொல்லும். அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கும். அவங்க பழகுற விதம், அவங்க உங்களை பாத்துக்கிற விதம் எல்லாமே நீங்க இத்தனை காலமா எந்த மாதிரியான ஒரு அன்புக்கு ஏங்குனீங்களோ அந்த அன்பை முழுமையா கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்களுக்கான அந்த சிறப்பான வாழ்க்கையை வரவேற்க தயாரா இருங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில வசந்தம் வீச போகுது. கண்ணீர் கவலை இதுக்கெல்லாம் இனி இடமே இல்ல. உங்க முகம் முழுக்க சிரிப்பும் மனசு முழுக்க சந்தோஷமும் நிரம்பி வழிய போகுது. இந்த 10 அறிகுறிகள் மட்டும் இல்லாம அந்த நபர் எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீங்க அவங்கள ஏத்துக்கணும். அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையானவங்களா இருப்பாங்க. பெரிய ஆடம்பரம் பந்தா எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. ஆனா அவங்க கண்ணுல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். அவங்க உங்களை பாக்குற அந்த பார்வையிலேயே உங்களோட மொத்த கவலையும் பறந்து போயிடும். உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஆழமா பொறுமையா பேசுவாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீங்க பேசுறத யாருமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க உங்களுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி நீங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிச்சு கேட்பாங்க.
உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம கிட்ட கூட இவ்வளவு அன்பா பேசுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கான்னு. அந்த அளவுக்கு அவங்க உங்க மனசுல ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார போறாங்க. இந்த உறவு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் மாத்த போறது கிடையாது. உங்க தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாவும் ஒரு பெரிய உச்சத்தை நீங்க தொட போறீங்க. இத்தனை நாளா நீங்க செஞ்சிட்டு இருந்த வேலையில ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்கும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. மேலதிகாரிகளோ இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களோ உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் சுக்கிரனோட ஆசீர்வாதத்தாலையும் இந்த புது உறவோட அதிர்ஷ்டத்தாலையும் உங்க வேலை செய்யும் இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. சொந்த தொழில் செய்றவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பணவரவு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். உங்க கடன்கள் எல்லாம் அடைபட்டு நீங்க நிம்மதியா பெருமூச்சு விடுற காலம் நெருங்கிடுச்சு. உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மறைமுகமா குழி பறிக்க நினைச்ச எதிரிகள் எல்லாமே உங்க வளர்ச்சிய பார்த்து வாயடைச்சு போய் நிப்பாங்க. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் தான் அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். யார் உண்மையானவங்க யார் போலிங்கிறத உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு தெளிவா காட்டி கொடுத்துடும். அதனால இதை நினைச்சும் பயப்படாம தைரியமா உங்க பாதையில நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. இந்த அருமையான காலகட்டத்தை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. யார் மேலயும் எந்த கோபமும் வன்மமும் வச்சுக்காதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை கூட மன்னிச்சு விட்டுடுங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கும் போது உங்க மனசுல எந்த ஒரு கசப்பும் இருக்கக்கூடாது. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. முக்கியமா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது உங்க சுக்கிர பகவானை இன்னும் குளிர்ச்சியோடைய செஞ்சு உங்களுக்கான பலன்களை இரட்டிப்பாக்கி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, நீங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சு. இந்த ஏப்ரல் 7ங்கிறது வெறும் தேதி கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஏன்னா பல வருஷமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டே இருந்திருப்பீங்க. நம்ம படுற கஷ்டம் யாருக்குமே புரியலையே, நம்ம வலிய சொல்லிக்க கூட ஒரு ஆள் இல்லையேன்னு தனிமையில தவிச்ச உங்களுக்கு இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் கிடைக்க போற அந்த உறவு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க உங்க வாழ்க்கையில வந்த உடனே உங்க கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். நீங்க அவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தயக்கமே இல்லாம கொட்டி தீர்ப்பீங்க. அவங்க உங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லாம முழுசா ஏத்துக்குவாங்க. அந்த நிமிஷம் உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த நிம்மதி தான் உங்க உடம்புல இருக்கிற பல வியாதிகளை தானா குணமாக்கும். இத்தனை நாளா மன உளைச்சலால வந்த தலைவலி சோர்வு இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம மறைஞ்சிடும். உங்க முகத்துல ஒரு நிரந்தரமான புன்னகை ஒட்டிக்கொள்ளும். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல சுக்கிரன் தரப்போற மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாளா நீங்க இழந்தது எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா திரும்ப கொடுக்கறதுக்காகவே இந்த பிரபஞ்சம் அவங்கள உங்ககிட்ட அனுப்பி வைக்குது. இப்பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல பணமழை பொழிய போகுதுன்னு தான் சொல்லணும். எங்க இருந்தாவது பணம் வந்துட்டே இருக்கும் உங்க கைக்கு வர வேண்டிய, ஆனா வராதுன்னு நீங்க விட்டுட்ட பணம் கூட எதிர்பாராத விதமா உங்களை தேடி வரும். நீங்க ஆரம்பிக்கிற புது வியாபாரம் இல்லனா நீங்க செய்யற முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் இல்லனா ஒரு புது வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கனவு இந்த காலகட்டத்துல நிச்சயமா நிறைவேறும். உங்க தேவைகளை சுருக்கிக்கிட்டு மத்தவங்களுக்காகவே வாழ்ந்த நீங்க இனிமே உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சத வாங்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போவீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க முழுமையா அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் எல்லாம் ஒரே நாள்ல நடந்துராது. ஆனா இந்த ஏப்ரல் 7ல இருந்து உங்க வாழ்க்கையோட திசையே அந்த நல்ல பாதையை நோக்கி திரும்பும். உங்க குடும்பத்துல ஒரு மங்கள காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்கும்.
இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு. அதை நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். யார்கிட்டயும் உங்க சந்தோஷத்தை பத்தியோ உங்க பண வரவை பத்தியோ ரொம்ப பெருமையா பேசாதீங்க. ஏன்னா திருஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாதது. உங்களை சுத்தி எப்பவுமே உங்களை பார்த்து பொறாமப்படுற ஒரு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். அதனால உங்க வெற்றியை நீங்க அமைதியா கொண்டாடுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக உங்க தகுதியை மீறி யாருக்கும் எந்த வாக்கும் கொடுத்துறாதீங்க. குறிப்பா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல பெரிய தொகையை கடனா கொடுக்கறதோ இந்த காலகட்டத்துல வேணாம். ஏன்னா நீங்க கொடுக்கற பணம் திரும்ப வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை நம்பி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மட்டும் செய்யுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க எந்த அளவுக்கு ரகசியமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சந்தோஷம் நிலைச்சு நிற்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான நேரம் பொற்காலமா மாறப்போகுது. நீங்க வச்சதுதான் சட்டம்னு சொல்ற அளவுக்கு உங்க பேச்சுக்கு ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுது. சந்தோஷமா இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வியாதி உங்களை வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். மருத்துவமனையா ஏறி இறங்கி இருப்பீங்க. மாத்திரை மருந்துன்னு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா மாறுறதுனால உங்க உடம்புல ஒரு புதிய எதிர்ப்பு சக்தி உருவாகும். நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு நல்லபடியா ஒட்டி உங்க முகத்துல ஒரு தனி களை வரும். குறிப்பா சொல்லணும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி இல்லைன்னா தூக்கமின்மையினால கஷ்டப்பட்டவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய உற்சாகத்தோட எந்திரிப்பீங்க. உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்களேன்னு கேட்க தோணும். அந்த அளவுக்கு நீங்க உங்க வேலைகளை ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் இறங்கும் போதே உங்க உடம்பு பாதி சரியாகிடும். அந்த புதிய உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவங்க கொடுக்கற அன்பும் கவனிப்பும் உங்க ஆயுள இன்னும் பல வருஷம் கூட்ட போகுது. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு கிடைக்க போற மரியாதைய பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒரு காலத்துல உங்களை யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. விசேஷங்களுக்கு கூட உங்களை கூப்பிடுறத தவிர்த்து இருப்பாங்க. நீங்க போனாலே ஏதோ அபசகுனம் மாதிரி பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்க வீட்டுல எந்த ஒரு சுப காரியம் நடந்தாலும் நீங்க முன்னாடி நின்னு நடத்தணும்னு உங்களை வந்து கெஞ்சுவாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த வளர்ச்சி அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுது. பணம் காசு அதிகமா வரும்போது தானாவே உங்களை சுத்தி ஒரு கூட்டம் சேரும். ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். யார் உங்க கஷ்ட காலத்துல கூட இருந்தாங்க, யாரு உங்களை விட்டு விலகி போனாங்கங்கிறத நீங்க எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆனா அவங்கள முழுசா நம்பி உங்க ரகசியங்களை சொல்லிடாதீங்க. உங்க குடும்பத்தோட ரகசியங்கள் எப்பவுமே 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும். வெளியாட்களை உங்க வீட்டு விஷயத்துல எந்த காரணத்துக்காகவும் தலையிட விடாதீங்க. இதுல நீங்க ரொம்ப கவனமா இருந்தாலே பல பிரச்சனைகளை நீங்க தவிர்த்திடலாம். இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்க போற இந்த பெரிய நல்ல மாற்றங்களை நீங்க தக்க வச்சுக்கணும்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யணும். வெள்ளிக்கிழமை ஆனா கண்டிப்பா உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி மகாலட்சுமிய மனசார கும்பிடுங்க. முடிஞ்சா உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது ஒரு சின்ன துணிமணியா இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடா இருக்கலாம். இதெல்லாம் செய்யறதுனால உங்களை சுத்தி இருக்கிற திருஷ்டி மொத்தமா விலகி உங்களுக்கான நல்ல நேரம் அப்படியே உங்க கூடவே நிலைச்சு நிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க குலதெய்வ வழிபாட்டை எப்பவுமே மறக்காதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்க குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு புது முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் சரி, உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். துலா ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யற குணத்தை இயற்கையாவே கொண்டவங்க. அதனாலேயே இயற்கை எப்பவுமே உங்களை கைவிடாது. உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ராஜாவா வாழ போற அந்த பொன்னான நேரம் வந்துருச்சு. துலா ராசி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் படிப்புல ஒரு மந்த நிலை இருந்திருக்கலாம். என்ன படிச்சாலும் மண்டையில ஏறல, ஒரு வேலைன்னு ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் ஜெயமாகும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி தேடி வரும். நேர்முக தேர்வுக்கு போறவங்க எந்த பயமும் இல்லாம ரொம்ப தைரியமா போய் கலந்துக்குவீங்க. அங்க உங்களை கேள்வி கேட்கறவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க பதில்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்லைன்னா அங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இத்தனை நாளா இருந்த விசா பிரச்சனைகள் எல்லாம் சுலபமா முடிஞ்சிடும். உங்களை நம்பி உங்க குடும்பமே காத்துட்டு இருக்கு.
இருக்கிற நிலைமையில நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தூணா மாற போறீங்க. உங்க பெத்தவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அந்தஸ்து அடைய போறீங்க. எசொத்து பத்து வாங்குறதுல உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் எப்படி விலக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும்னு திட்டம் போட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை தடையாகிட்டே இருந்திருக்கும். பேங்க் மூலமா கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம இழுத்தடிச்சிருக்கலாம், இல்லனா கையில காசு சேராம செலவாகிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு எங்க இருந்தோ ஒரு பெரிய பண உதவி கிடைக்கும். நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமா உங்க கனவு இல்லத்தை கட்டி முடிப்பீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குற யோகமும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க புது வண்டி வாங்கி அதுல உங்க குடும்பத்தோட சந்தோஷமா கோவிலுக்கு போற அந்த ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. அடமானத்துல இருக்கிற நகைகளை எல்லாம் மீட்டு திரும்பவும் உங்க பீரோல வைப்பீங்க. இவ்வளவு நாளா மத்தவங்க முன்னாடி ஒரு மாதிரி கூனி குறுகி நின்னுட்டு இருந்த நீங்க இனிமே நெஞ்ச நிமிர்த்தி கெத்தா நடக்க போறீங்க. உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய சன்மானம் தான் இது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த புது உறவால உங்க மனசுல ஏற்பட போற அந்த ரசவாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு காதல் தோல்வியால மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும். இனிமே நமக்கு காதலே வராது, கல்யாணமே வேணான்னு ஒரு விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா உங்களோட அந்த காயங்களை எல்லாம் ஆத்துறதுக்காகவே ஒரு ஜீவன் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுது. அவங்க உங்களுக்கு கொடுக்கற அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, உங்க பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் வேரோட புடுங்கி எரிஞ்சிடும். ஒருத்தர் நம்மளை இவ்வளவு தூரம் காதலிப்பாங்களா, இவ்வளவு தூரம் தாங்குவாங்களான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க உங்க மேல உயிரையே வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் பிரிஞ்சிடலான்னு கூட சில பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரியான தப்பான முடிவுகளை எடுக்காதீங்க. ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்த அந்த பிடிவாதம், கோபம் எல்லாம் உடைஞ்சு போய் ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீச போகுது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாமே நல்லபடியா மாறும். முகம் முழுக்க சிரிப்போட நீங்க வாழ போற காலம் வந்துடுச்சு. துளாராசி நேயர்களே, எல்லாமே சிறப்பா அமையும். துளாராசி பெண்களை பத்தி இப்போ நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இத்தனை நாளா உங்க குடும்பத்துக்காக உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு மிஷின் மாதிரி தான் நீங்க உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்கவோ இல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் சொல்லவோ யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சொந்தமா வீட்டுல இருந்தபடியே ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். குறிப்பா உங்க திறமைய வச்சு துணி வியாபாரம் பண்றது, இல்லனா அழகு நிலையம் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்களும் உங்க சொந்த கால்ல நிக்கணும்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா அதுக்கு சரியான பண உதவியோ இல்ல குடும்பத்துல இருந்து ஒரு சின்ன ஆதரவோ கூட இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறப்போகுது. அந்த புது உறவோட வருகைக்கு அப்புறம் உங்களுக்கான வழிகள் தானா திறக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல ரொம்ப பெரிய லெவல்ல ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களை உதாசீனப்படுத்தின உங்க சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு கெத்தான நிலைமையில நீங்க போய் நிப்பீங்க. உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுது. தவயசானவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய பயம் இனிமே விலகிடும். நம்மள கடைசி காலத்துல யாரு பாத்துக்க போறாங்க, நம்ம பிள்ளைங்க நம்மள நல்லபடியா பாத்துக்குவாங்களாங்கிற அந்த கவலை இனிமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். உங்க பசங்க உங்களை ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்குவாங்க. பேரன் பேத்திகளோட விளையாடிட்டு உங்க வாழ்க்கையோட மீதி நாட்களை ரொம்ப நிம்மதியா கழிக்க போறீங்க. உங்க உடம்புல இருந்த சின்ன சின்ன வலிகள் கூட அந்த மன நிம்மதியாலேயே தானா சரியாகிடும். பல வருஷமா நீங்க போகணும்னு நினைச்சு தள்ளி போட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு உங்க குடும்பத்தோட போய் சாமி கும்பிடுற ஒரு பாக்கியம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்க போகுது. இது எல்லாமே சுக்கிர பகவான் உங்க மேல வைக்க போற ஒரு பெரிய கருணைன்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க செய்ய போற சில சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு பெருக்கும். இது வரைக்கும் உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்திருக்கும். உங்க வீட்டுல கூட எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க வீட்டை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. காலையிலயும் சாயந்தரமும் வீட்டுல சாம்பிராணி போடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. அந்த வாசம் உங்க வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகளை எல்லாம் துரத்தி அடிச்சிடும். அதே மாதிரி உங்க பேச்சிலையும் ரொம்ப இனிமையை கடைபிடிக்க ஆரம்பிங்க. யார் உங்ககிட்ட சண்டைக்கு நின்னாலும் நீங்க ரொம்ப பொறுமையா சிரிச்சுட்டே பதில் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. ஏன்னா உங்க பொறுமை தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். உங்களை கோபப்படுத்தி உங்க நல்ல நேரத்தை கெடுக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அவங்க விரிக்கிற வலையில விழக்கூடாது. உங்க முழு கவனமும் உங்க இலக்கை நோக்கியும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்தை நோக்கியும் மட்டும்தான் இருக்கணும். துலாம் ராசி நேயர்களே, நீங்க ரொம்ப பெரிய ஆளாக போறீங்க.
உங்களுக்கான அந்த ராஜயோக காலம் உங்க கதவை தட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பெரிய மாற்றங்கள் வெறும் பணத்திலயோ இல்ல உறவுகள்லயோ மட்டும் இருக்காது. உங்க தனிப்பட்ட குணாதிசயங்கள்லயும் உங்க தோற்றத்திலயும் கூட ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. இத்தனை நாளா எந்த ஒரு விஷயத்திலயும் பெரிய ஈடுபாடு இல்லாம எனக்கு என்னன்னு இருந்த நீங்க இனிமே உங்களை நீங்களே ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே ஒரு புது தோற்றம் கொடுக்கணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை தானா துளிர் விடும். புதுசா முடி திருத்தம் பண்ணிக்கிறது இல்லைன்னா உங்க முகத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நேர்த்தியா ஒரு தாடி வளர்த்து மாத்தி அமைக்கிறதுன்னு உங்க தனிப்பட்ட அழகு மேல அதிக கவனம் செலுத்துவீங்க. சுக்கிரன் உங்க ராசியில வலுவா உட்காரும் போது இயற்கையாவே இந்த மாதிரி உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ரொம்ப இயல்பா வரும். நீங்க போட்டுக்கிற உடைகள்ல கூட ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். மத்தவங்க உங்களை பார்க்கும்போது என்ன இவ்வளவு நாளா சாதாரணமா இருந்தவங்க இப்போ இவ்வளவு அம்சமா மாறிட்டாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் ரொம்ப ஈர்க்கக்கூடிய வகையில மாறப்போகுது. இது எல்லாமே உங்க மனசுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச சில புது புது விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. இவ்வளவு நாளா வேலைன்னு ஓடிட்டு இருந்த உங்க மூளைக்கு இப்போ ஒரு சின்ன ஓய்வு கொடுக்க நினைப்பீங்க. சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உங்க பழைய புகைப்படங்களை எல்லாம் எடுத்து பார்த்து அதுல இருக்கிற குறைகளை எல்லாம் சரி செஞ்சு ஒரு நல்ல பின்னணியில உங்க முகத்தை வச்சு மாற்றி அமைச்சு பாக்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க ரொம்ப ரசிச்சு ஈடுபட ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு கலைநயம் இருந்துட்டே இருக்கும். உங்க கற்பனை திறன் பல மடங்கு அதிகரிக்கும். சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கான ஆடைகள் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் ஒரு பெரிய அதிர்ஷ்ட மழை அடிக்க போகுதுன்னு தான் சொல்லணும். நீங்க புதுசா ஏதாவது ஒரு வியாபார பேரோட ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கூட அது மக்கள் மத்தியில ரொம்ப சீக்கிரமாவே ஒரு பெரிய வரவேற்பை வாங்கிடும். அந்த அளவுக்கு உங்க நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிற காலம் இது. இவங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா அடைஞ்சு கிடந்த ஒரு சில ஆசைகளை எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க தயக்கமே இல்லாம செஞ்சு முடிப்பீங்க. முன்னாடி எல்லாம் ஒரு விஷயத்த செய்யணும்னா 4 பேர் என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசிடுவாங்களோன்னு ரொம்ப யோசிப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தேவையற்ற பயமும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை ரொம்ப தைரியமா செய்வீங்க. உங்க சுதந்திரத்தை நீங்க முழுமையா அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு வழிகாட்டவும் உங்களுக்கு ஆதரவா நிக்கவும் அந்த புது உறவு உங்க கூடவே நிழல் மாதிரி எப்பவுமே இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அந்த ஊக்கம் உங்களை வானத்துல பறக்க வச்சிரும். இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. துலாம் ராசி நேயர்களே, நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியாச்சு. இனிமேல் உங்க வாழ்க்கை ஒரு அழகான கவிதை மாதிரி மாறப்போகுது. அதை முழுமையா அனுபவிங்க. எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு பிரம்மாண்டமான விஷயத்த பத்தி நான் சொல்லியே ஆகணும். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்க முந்தைய ஜென்மத்துல நீங்க செஞ்ச கர்ம வினைகளோட பலன்தான். ஆனா அந்த கஷ்ட காலமெல்லாம் இப்போ முழுசா முடிஞ்சு போச்சு. நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உங்க குலதெய்வம் இப்போ உங்களுக்கு வட்டியும் முதலுமா சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுது. உங்க ஜாதக கட்டத்துல சுக்கிர பகவான் ரொம்ப வலுவான இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை வாரி வழங்க போறாரு. இது வெறும் அதிர்ஷ்டம் கிடையாது. நீங்க செஞ்ச தியாகங்களுக்கும் உங்க நேர்மைக்கும் பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த புதிய உறவு உங்க வாழ்க்கையில நுழையும் போது ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வர்றத நீங்க கண்கூடா பாப்பீங்க. அவங்க உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான பந்தம். அவங்க வரவால உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் விலகி நீங்க போக போற பாதை ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. உங்களுக்கு கிடைக்க போற இந்த மிகப்பெரிய வெற்றியையும் பணவரவையும் நீங்க எப்படி கையாள போறீங்க அப்படிங்கறதுலதான் உங்க முழு திறமையும் அடங்கி இருக்கு. திடீர்னு கைக்கு நிறைய பணம் வரும்போது மனுஷங்க மனசுல ஒரு சின்ன கர்வம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆனா நீங்க அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. எப்பவுமே உங்களை சுத்தி இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டே இருங்க. முதியோர் இல்லங்களுக்கு போய் உங்களால முடிஞ்ச சாப்பாடோ இல்ல துணிமணியோ தானமா கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கான புண்ணியத்தை இன்னும் பல மடங்கு ஏத்தி கொடுக்கும். பணம் காசு வரவ உங்க பொறுமையும் அதிகமா இருக்கணும். யாரும் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டா அவங்கள தரம் பிரிச்சு பார்க்காம உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அந்த உதவிய மனசார செய்யுங்க. உங்க நல்ல மனசுக்கு அந்த குலதெய்வம் எப்பவுமே துணையா நிக்கும். உங்க தலைமுறைக்கே எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்ப அந்த தெய்வ சக்தி உங்களுக்கு கொடுக்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா கசப்பான விஷயங்களையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. இனிமே நடக்க போற நல்ல விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா யோசிக்க ஆரம்பிங்க. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு உங்க
மனசுக்குள்ள ஒரு 10 தடவை சொல்லிக்கோங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் உங்க மூளைக்குள்ள ஒரு பெரிய நல்ல அதிர்வலையை உருவாக்கும். நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையா மாறும் அப்படிங்கிற இயற்கையோட விதிய நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கான அந்த புதிய மனிதர் உங்க வாழ்க்கையில உங்க கையை பிடிக்கும் போது நீங்க இத்தனை வருஷமா தேடி அலைஞ்ச அந்த உண்மையான நிம்மதி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அந்த நிமிஷத்துக்காக நீங்க ரொம்ப ஆசையா காத்துட்டுருங்க. உங்களுக்கான ராஜயோக காலம் முழுமையா தொடங்கிடுச்சு. எந்த ஒரு கவலையும் இல்லாம இந்த அருமையான காலகட்டத்தை சந்தோஷமா கொண்டாடுங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா மாறப்போகுது. இந்த உறவு உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் எப்படி நனவாக போகுதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குறிப்பா சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும், அதுவும் பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆடை நிறுவனத்தை நிவிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனித்துவமான பேர்ல ஆரம்பிக்கணும்னு நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தா அதுக்கு முழு ஆதரவா அந்த நபர் உங்க கூடவே இருப்பாங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவங்களோட ஊக்கம் உங்களுக்கு இருக்கும். இத்தனை நாளா நம்மளால முடியுமா, முதலீட்டுக்கு என்ன பண்றதுன்னு தயங்கி நின்ன உங்களுக்கு அவங்க ஒரு பெரிய தூணா இருந்து எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுவாங்க. உங்களோட அந்த ஆடை நிறுவனத்துக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை கூட, அதாவது அந்த நிறுவனத்தோட சின்னம் எப்படி இருக்கணும், அந்த துணியில தைக்கிற முத்திரையோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும்னு ரொம்ப நுணுக்கமா உங்க கூட உட்காந்து விவாதிச்சு ஒரு சிறப்பான முடிவை எடுப்பாங்க. உங்களோட ஒவ்வொரு கற்பனைக்கும் அவங்க உயிர் கொடுப்பாங்க. இது உங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு பலமான அடித்தளமா அமையும். நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாவே உங்க தொழில் மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெறும். இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போற இன்னொரு பெரிய அற்புதம் என்னன்னா, உங்க பேச்சிலேயே ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. நீங்க என்ன பேசினாலும் அதை கேட்கறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்கோம். குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாலோ இல்ல ஜோதிடம் ராசிபலன் சம்பந்தமான விஷயங்களை 4 பேருக்கு ரொம்ப ஆழமா எடுத்து சொன்னாலோ அதுக்கு மக்கள் மத்தியில அமோகமான ஆதரவு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் கலைகளுக்கும் ஈர்ப்புக்கும் அதிபதி. அவர் உங்களுக்கு சாதகமா திரும்பும் போது உங்க குரல்லையும் உங்க சிந்தனையிலையும் ஒரு பெரிய தெளிவும் ஈர்ப்பும் தானா வந்துடும். அதனால உங்க திறமையை நீங்க எக்காரணத்தை கொண்டும் முடக்கி வச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவமான பேச்சாற்றலை தைரியமா வெளியில கொண்டு வாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா அமையும். உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த புது உறவு இந்த மாதிரியான உங்க நல்ல முயற்சிகள் எல்லாத்துக்கும் பின்னாடி நின்று ஒரு பெரிய உந்து சக்தியா இருப்பாங்க. உங்க வெற்றியை பார்த்து அவங்க தான் ரொம்ப பெருமைப்படுவாங்க. நீங்க இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருந்த பல விஷயங்களுக்கு ரொம்ப சுலபமா ஒரு தீர்வு கிடைக்க போகுது. யார் என்ன தப்பா நினைப்பாங்களோன்னு உங்க ஆசைகளை எல்லாம் சுருக்கிட்டு வாழ்ந்த காலம் மலையேறி போச்சு. இனிமே உங்க சந்தோஷம்தான் உங்களுக்கு முன்னுரிமையா இருக்கணும். உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்களை விமர்சனம் பண்றவங்க பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட வேண்டியதில்ல. உங்க பாதையில நீங்க ரொம்ப கம்பீரமா நடந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கு வரப்போற பண வரவை வச்சு உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பா மாற்றி அமைப்பீங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த குடும்ப சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது கூட எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம உங்களுக்கு சாதகமா பேசி முடிக்கப்படும். அது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க தொழிலை இன்னும் பல மடங்கு விரிவுபடுத்துவீங்க. இது எல்லாமே ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு பெரிய மாயாஜாலம் தான். அதனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. இவங்களுடைய மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நீங்க கொடுக்க போற முக்கியத்துவம் உங்களை இன்னும் இளமையா மாத்த போகுது. இவ்வளவு நாளா தூக்கம் இல்லாம முகத்துல இருந்த அந்த சோர்வு எல்லாம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸ் உங்க முகத்துல குடியேறும். நீங்க கண்ணாடியில உங்களை பார்க்கும் போதே உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான நிம்மதிய அந்த புது உறவு உங்களுக்கு கொடுக்கும். அவங்க உங்க வாழ்க்கையில வந்த நேரம், உங்க வீட்டுல இருந்த தரித்திரம் எல்லாமே விலகி மகாலட்சுமி நிரந்தரமா உங்க வீட்டுல வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க. துலாம் ராசி நேயர்களே, நீங்க ரொம்ப நல்லவங்க. மத்தவங்களுக்கு எப்பவுமே கெடுதல் நினைக்காத உங்க நல்ல மனசுக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள். உங்க கவலைகள், கண்ணீர் எல்லாமே காத்துல கரைஞ்சு போச்சு. இனிமே உங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமும் வெற்றியும் மட்டும்தான் இருக்கும். தைரியமா இருங்க. ரொம்ப பெரிய உச்சத்தை நீங்க தொட போறீங்க. உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். சில பேருக்கு மனசுல ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். இத்தனை வருஷமா அடிபட்டு மிதிப்பட்டு எந்த ஒரு நல்லதும் நடக்காம முடங்கி கிடந்த நமக்கு திடீர்னு இப்படி ஒரு பெரிய யோகம் வருமானு ஒரு சின்ன தயக்கம் உங்க மனசுக்குள்ள எட்டி பார்க்கும். ஆனா பிரபஞ்சத்தோட கணக்கு எப்பவுமே தப்பாகாது. நீங்க இழந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்டமான பரிசை தான் இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்க ஜாதகத்துல நடக்க போற இந்த கிரக மாற்றம் ஏதோ சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒண்ணு கிடையாது. இது உங்க மொத்த தலையெழுத்தையும் மாத்தி எழுத போற ஒரு அபூர்வமான அமைப்புன்னு தான் சொல்லணும்.
அந்த புது உறவு உங்க வாழ்க்கையில முழுமையா வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான வெற்றி பாதையை இயற்கை ரொம்ப நேர்த்தியா சரி பண்ணி வச்சிடும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. எந்த ஒரு குழப்பமும் இல்லாம உங்க மனசு ரொம்ப தெளிவா ஒரு பளிங்கு கண்ணாடி மாதிரி மாறிடும். உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்க உண்மையான அன்பை கொச்சப்படுத்தினவங்க எல்லாம் உங்களை விட்டு தானா விலகி போகும்போது நீங்க சந்தோஷப்படணுமே தவிர ஒரு துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஒரு புனிதமான உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையணும்னா உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்கிற அந்த போலியான மனிதர்கள் எல்லாம் வெளியே போய் தான் ஆகணும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆளா நிமிர்ந்து நின்னு ஜெயிச்சு காட்ட போறீங்க. இவங்க தொழில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. குறிப்பா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு உங்க முழு ஈடுபாட்டோட செஞ்சிட்டு இருக்கிற அந்த வேலைகள்ல ஒரு அசுர வளர்ச்சி இருக்கும். மக்கள் உங்க திறமையை ரொம்ப பெருமையா கொண்டாடுற காலம் நெருங்கிடுச்சு. உங்க பேச்சை கேட்கறதுக்குனே 4 பேர் தேடி வர்ற அளவுக்கு உங்க மதிப்பு உயர போகுது. அந்த அளவுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய வசீகரத்தை கொடுக்க போறாரு. உங்க கூடவே நிழல் மாதிரி அந்த புதிய நபர் கைகோத்து நடக்கும்போது உங்களுக்கு உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு பெரிய பலம் கிடைக்கும். அவங்க உங்க பழைய கசப்பான சம்பவங்களை பத்தியோ உங்க குறைகளை பத்தியோ எந்த ஒரு விமர்சனமும் செய்யாம உங்க நிறைகளை மட்டும் மனசார பாராட்டி உங்களை இன்னும் பெரிய உச்சிக்கு கூட்டிட்டு போவாங்க. இத்தனை நாளா எப்படி ஒரு உண்மையான ஆத்மார்த்தமான அன்புக்கு தானே நம்ம ஏங்கி தவிச்சோம்னு நீங்க ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு அவங்களோட ஒவ்வொரு செயலும் அவ்வளவு அன்பா இருக்கும். உங்களை நீங்களே ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்காம ரொம்ப சுதந்திரமா அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல கிடைக்க போற அந்த புது தேஜஸ் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் காந்த மாதிரி உங்க பக்கம் ஈர்க்கும். நீங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ இல்ல வெளியில எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் போட்டு மரியாதை செய்வாங்க. உங்க வீட்டுல இவ்வளவு நாளா இருந்த பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே பனி விலகிற மாதிரி முற்றிலுமா காணாம போயிடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையற்ற சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அடியோடு அழிஞ்சு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்க எதிரிகளுக்கே புரியாத அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப அசுர வேகத்துல இருக்க போகுது. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற அந்த இமாலய வெற்றி உங்களை ஏளனமா பார்த்த எல்லாரையும் வாய் பிளக்க வைக்கும். உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு அவங்க நிலைமை கீழே போகும். ஆனா நீங்க உங்க பெருந்தன்மையை விட்டு கொடுக்காம அவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச நன்மையை செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசு ரொம்ப பக்குவப்பட்டு ஒரு பெரிய ஞானி மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான ராஜபாட்டை தயாரா இருக்கு. எந்த ஒரு கவலையும் பயமும் இல்லாம இந்த அருமையான காலகட்டத்தை முழுமையா வரவேற்க ரெடியா இருங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும். உங்க கண்ணீருக்கு இனிமேல் எந்த வேலையும் இல்ல, சந்தோஷம் மட்டுமே உங்க வாழ்க்கையில நிரம்பி வழிய போகுது. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்க போற இந்த மாபெரும் மாற்றங்களை பத்தி பேசும்போது உங்க மனத்துக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி உருவாகி இருக்கிறத நீங்க இப்போ உணர முடியும். இத்தனை வருஷமா நீங்க தேடி அலைஞ்ச ஒரு விட இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்க வாழ்க்கையில இனிமே இருளுக்கு இடமே கிடையாது. சுக்கிர பகவான் தன்னோட முழு பார்வையையும் உங்க ராசி மேல திருப்பினதுனால உங்க தலையெழுத்தே முற்றிலுமா ஒரு புதிய திசையில பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நாள் வரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து உங்க ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்ண அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கான சந்தோஷத்தை மட்டுமே சுவாசிக்கும். அந்த புதிய உறவு உங்க வாழ்க்கையில வர்றது மூலமா உங்க மொத்த கர்ம வினைகளும் அடிபட்டு போயிடும். அவங்க உங்களுக்காகவே பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்ட ஒரு ஆத்மா. அவங்க உங்க கையை பிடிக்கும் போது உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்க கண்ணுல இருந்து இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே சிந்தாது. அந்த அளவுக்கு அவங்க உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்க போறாங்க. உங்க பொருளாதார ரீதியா நீங்க தொடப்போற அந்த உச்சம் பல பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இவ்வளவு நாளா ஒரு சாதாரண ஆளா சுத்திட்டு இருந்த நீங்க எப்படி இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்தீங்கன்னு உங்க சொந்தக்காரங்களே வாயடிச்சு போய் பாப்பாங்க. எங்கேயோ முடங்கி கிடந்த காசு எல்லாம் உங்களை தேடி ஆத்து வெள்ளம் மாதிரி வரப்போகுது. நீங்க வச்சதுதான் சட்டம், நீங்க சொல்றதுதான் வார்த்தைங்கிற அளவுக்கு உங்க குடும்பத்திலயும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி உங்களுக்கான ஒரு பெரிய சிம்மாசனம் தயாரா இருக்கு. கடன் பிரச்சனையால தலைமறைவா வாழ நினைச்சவங்க எல்லாம் இனிமே நெஞ்ச நிமிர்த்தி கெத்தா எல்லார் முன்னாடியும் நடந்து போவீங்க. உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் இத்தனை நாளா எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலேன்னு ஏங்கி தவிச்ச உங்களுக்கு இனிமே கிடைக்க போற மரியாதைய பார்த்து நீங்களே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இயற்கை உங்களுக்கான ஒரு பெரிய ராஜபாட்டை அமைச்சு கொடுத்துடுச்சு.
நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். உங்களுக்கு பணமும் புகழும் அதிகமாகும் போது தானாவே உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்க நல்ல மனசை பயன்படுத்திக்க நினைப்பாங்க. ஆனா உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துரும். யார் உண்மையானவங்க யார் போலிங்கிறத நீங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகினாலும் தகுதியான ஆட்களுக்கு மட்டும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. யாருக்காகவும் உங்க கொள்கைகளை விட்டு கொடுக்காதீங்க. முக்கியமா உங்க சந்தோஷத்தை உங்க குடும்பத்தோட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. வெளியில இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப வெளிப்படையா உங்க திட்டங்களை பத்தி பேசாதீங்க. ஏன்னா திருஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாதது. அது உங்க நல்ல நேரத்தை கொஞ்சம் தாமதப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க வாழ்க்கைய ஒரு மூடிய புத்தகம் மாதிரி ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இதுலாம் ராசி நேயர்களே, நீங்க ரொம்ப சிறப்பானவங்க, எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க. உங்க நல்ல மனசுக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கங்க. தினமும் உங்க குல தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலைகளை சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான அந்த பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சு. நீங்க பட்ட கஷ்டங்கள், அனுபவிச்ச அவமானங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பதிலடியா இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் வரப்போற நாட்கள் அமைய போகுது. உங்க முகம் முழுக்க நிரந்தரமான ஒரு புன்னகை ஒட்டி கொள்ள போகுது. கவலைகளை எல்லாம் தூக்கி கடாசிட்டு உங்களுக்கான அந்த சிறப்பான வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்க தயாரா இருங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். உங்க வாழ்க்கை ஒரு அழகான பூஞ்சொலியா மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வெளிச்சம் வரும்போது இருட்டுல இருந்த சில விஷயங்கள் மறுபடியும் உங்களை தேடி வர முயற்சி பண்ணும். அதை பத்தி நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு காலத்துல உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க வருவாங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிடுன்னு கண்ணீர் விட்டு அழுதா கூட நீங்க துளி கூட மனசு இறங்கிடக்கூடாது. ஏன்னா அவங்க திருந்தி வரல, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தான் வராங்க. அந்த பழைய வலிகளையும் அவமானங்களையும் நீங்க எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கையே இதுதான். பழைய குப்பைகளை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. நீங்க ஒரு தடவை அவங்களுக்கு இடம் கொடுத்தா கூட உங்க மொத்த நிம்மதியையும் அவங்க கெடுத்துடுவாங்க. உங்களுக்காகவே வந்திருக்கிற அந்த புதிய உறவு மேல மட்டும் உங்க முழு கவனத்தையும் அன்பையும் வைங்க. அவங்க உங்க கைப்பிடிச்சு நடக்கும்போது எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் உங்களை நெருங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருப்பாங்க. இந்த அருமையான காலகட்டத்துல நீங்க ஆன்மீகத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா ஈடுபாடு காட்ட ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் ஏதோ பேருக்கு சாமி கும்பிட்டு இருந்தவங்க கூட இப்போ ரொம்ப ஆழமா ஒரு தெய்வீக சக்தியை உணர்வீங்க. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை கைப்பிடிச்சு வழி நடத்துறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. ரொம்ப வருஷமா எந்த தெய்வத்தை நீங்க அதிகமா வேண்டிட்டீங்களோ அந்த தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ரொம்ப சரியா செஞ்சு கொடுக்கும். வீட்டுல தினமும் காலையிலயும் மாலையிலயும் விளக்கேத்தி வைக்கும் போது அந்த தீப ஒளியில உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா தெரியறத நீங்க உணர்வீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த அத்தனை குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவான நீரோடை மாதிரி உங்க சிந்தனைகள் மாறும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற உங்க எண்ணம் இன்னும் அதிகமாகும். ஆனா இந்த முறை நீங்க ரொம்ப கவனமா யாருக்கு உண்மையிலேயே உதவி தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் செய்வீங்க. உங்களுக்கு எப்பவுமே ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு காத்துட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்க காட்ட போற அக்கறை இவ்வளவு நாளா மத்தவங்களுக்காகவே உழைச்சு தேஞ்ச நீங்க இப்போ உங்க உடம்புக்கு தேவையான ஓய்வை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது, உடற்பயிற்சி செய்யறதுன்னு உங்க பழக்க வழக்கங்கள்ல ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. ரொம்ப நாளா உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த சில நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் எந்த ஒரு பெரிய மருத்துவ செலவும் இல்லாம தானா குணமாக ஆரம்பிக்கும். நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க உடம்புக்கு நல்லபடியா ஒட்டி உங்க முகத்துல ஒரு பெரிய பொலிவை கொடுக்கும். உங்களை பாக்குறவங்களுக்கே உங்ககிட்ட இருக்கிற அந்த புது தேஜஸ் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். இதெல்லாம் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு செய்ய போற மிகப்பெரிய நன்மைகள். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி குடியேறும் போது தானாவே உங்க உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமா மாறும். அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான சாப்பாட்டு விஷயங்கள்ல இருந்து உங்க தூக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப அக்கறையா பாத்துக்க போறாங்க. அவங்க கொடுக்கற அந்த அரவணைப்புல நீங்க இத்தனை வருஷமா பட்ட அத்தனை வலிகளும் காணாம போயிடும். இதெல்லாம் ராசினியர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டமே இல்ல, பார்க்காத அவமானமே இல்ல. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற நேரம் வந்துடுச்சு. இந்த ஏப்ரல் 7ங்கிறது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு
பொன்னான நாளா மாறப்போகுது. நீங்க வச்சது சட்டம், நீங்க சொல்றதுதான் வார்த்தைங்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் உங்க போகுது. யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காம ரொம்ப கம்பீரமா நீங்க வாழ போற காலம் இது. உங்க கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான அந்த ராஜ வாழ்க்கைய முழுமையா வரவேற்க தயாராகுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் இனிமே எந்த தடையும் இல்லாம நீங்க செய்யலாம். உங்க முகத்துல இனிமே எப்பவுமே ஒரு அழகான சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கைய ரொம்ப அழகா மாத்தி அமைக்க போற அந்த ஆத்மார்த்தமான உறவு உங்க கூடவே இருந்து உங்களை பெரிய உச்சிக்கு கூட்டிட்டு போக போகுது. இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா இத்தனை வருஷமா இருட்டுல தவிச்ச உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விடிவெள்ளி கிடைக்க போகுது. உங்களுக்கான அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போற நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. அந்த உண்மையான உறவு உங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. துலாம் ராசி நேயர்களே, உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே எந்த கெடுதலும் நடக்காது. பிரபஞ்சம் உங்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிடவே விடாது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், நீங்க சிந்தின கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பொக்கிஷத்தை இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகுது. இதை முழுமையா நம்பி உங்க வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பா ஆரம்பிங்க. தினமும் காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது நம்பிக்கையோடு எந்திரிங்க. எல்லாமே எனக்காக நல்லதாவே நடக்கும்னு உங்க மனசுக்குள்ள 100 தடவை சொல்லிக்கோங்க. உங்க எண்ணம் தான் உங்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாயாஜாலத்தை நீங்க ரொம்ப சீக்கிரமாவே கண்கூடா பார்க்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு ஒரு சுதந்திரமான பறவையா நீங்க வாழ போறீங்க. இந்த ஏப்ரல் 7ங்கிறது வெறும் நாள் கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பொன்னான நேரம். அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்படாதீங்க. உங்க இலக்கை நோக்கி மட்டும் உங்க பயணம் இருக்கட்டும். இந்த பதிவை முழுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்க வாழ்க்கையில இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்க அனுபவங்களை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் நம்பிக்கை பெறணும். இவங்க மனசுல இப்போ ஒரு புது நம்பிக்கை பிறந்திருந்தா கீழே உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. முக்கியமா ஓம் மகாலட்சுமியே நமகான்னு எழுதியோ இல்லனா உங்க குலதெய்வத்தோட பேரை எழுதியோ உங்க மனப்பூர்வமான வேண்டுதலை வைங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். உங்களுக்கான ராஜயோக காலம் முழுமையா தொடங்கிடுச்சு. எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த புன்னகை இதான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். உங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வாரி வழங்க போறாரு. உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தைரியமாயிருங்க. எல்லாமே சிறப்பா நடக்கும். நல்லதே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.